இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அண்மை செய்தி. சேலம் மாவட்டத்தில் உள்ள மேட்டூர் அணை முழு கொள்ளளவை எட்டியிருக்கிறது. நடப்பாண்டில் 3வது முறையாக முழுமையாக மேட்டூர் அணை நிரம்பி இருக்கிறது. அது குறித்த அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். கடந்த ஜூலை 30 மற்றும் ஆகஸ்ட் 12 ஆகிய நாட்களில் 120 அடியை எட்டிய நிலையில் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 2875 கனஅடியாக இருக்கிறது. அது குறித்த அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் செய்தியாளர் சிலம்பரசன். வணக்கம் சிலம்பரசன். மேட்டூர் அணை 3வது முறையாக நிரம்பி இருக்கிறது. இது குறித்த முழு விவரங்கள். வணக்கம். சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையானது அதன் முழு கொள்ளளவான 120 அடியை தற்போது எட்டியுள்ளது. குறிப்பாக நடப்பாண்டை பொறுத்தவரை கடந்த ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் 2 முறை மேட்டூர் அணையானது அதன் முழு கொள்ளளவான 120 அடி எட்டியிருந்தது. தற்போது இன்று அதன் முழு கொள்ளளவான 120 அடி எட்டியுள்ளது. இன்று காலையே திருச்சி மண்டல நீர்வளத்துறை அதிகாரி பொறியாளரானது இந்த மேட்டூர் அணையிலிருந்து ஆய்வு மேற்கொண்டார். ஏற்கனவே எப்போது வேண்டுமானாலும் மேட்டூர் அணை இந்த 120 அடி எட்டும் என்ற நிலை இருந்த நிலையில் காலை இந்த பகுதியில் வந்து ஆய்வு மேற்கொண்டிருந்தார். குறிப்பாக இந்த மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து வருவதை பொறுத்து வெளியேற்றுவதற்கும் திட்டமிட்டிருந்தது. குறிப்பாக தற்போது மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து 2875 கனஅடியாக தற்போது தொடர்ந்து நீடித்து வருகிறது. இருந்தபோதும் தற்போது தொடர்ந்து இந்த மேட்டூர் அணையானது இந்த கடந்த ஆண்டு பொறுத்தவரை நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வந்த நிலையில் தற்போது பொறுத்தவரை 3வது முறையாக இந்த மேட்டூர் அணைக்கானது நீர்வரத்து அதிகரித்து வருது. அதன் காரணமாக தற்போது 3வது முறையாக இந்த மேட்டூர் அணையானது அதன் முழு கொள்ளளவை 120 அடியை தற்போது 3வது முறையாக எட்டியிருக்கிறது. அதே போன்று நீர் இருப்பது, அதாவது 193.5 TMC ஆனது தற்போது தண்ணீரானது நீர்மட்டமானது இருக்கிறது. நீர் மட்டம் பொறுத்தவரை 120 அடியாக இருக்கிறது. தற்போது வரை மேட்டூர் அணை முழுக்கள் 120 தற்போது எட்டியை பொறுத்தவரை தற்போது நீர்வளத்துறையானது அதிகாரப்பூர்வ அறிவிப்பை இன்னும் சற்று நேரத்தில் வெளியிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக நீர்மட்டத்தை பொறுத்தவரை காலை 8 மணி நிலவரம், 12 மணி நிலவரம், அதே போன்று 6 மணி அல்லது 8 மணி நிலவரமாக நீர்வளத்துறையானது இந்த மேட்டூர் அணை நீர் மட்டத்தை கணக்கிட்டு கொடுத்து வருகிறது. அதன் காரணமாக அந்த 120 எட்டியை விரைவில் நீர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவிப்பார் என தெரிவிக்கப்படுகிறது. அதே போன்று சற்று நேரத்திற்கு முன்பாக மேட்டூர் சட்டமன்ற உறுப்பினர் சதாசிவமும் இந்த மேட்டூர் அணை தற்போது இந்த முழு கொள்ளளவை எட்டியிருந்த நிலையில் தற்போது மலர் தூவியும் மரியாதை செலுத்தி வருகிறார். அதே போன்று நீர்வரத்து மேற்கொண்டு தற்போது 2875 கனஅடியாக நீர்வரத்தானது இருக்கக்கூடிய நிலையில் மேலும் மேட்டூர் நீர்வரத்து அதிகரிக்கும் பொழுது இந்த 16 கன் மதகுவாக திறக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் குறைந்த அளவு 40,000 கனஅடி வரை மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வரும்பொழுது மட்டுமே இந்த 16 கனஅடியாக இந்த உபரிநீரானது திறக்கப்படும். தற்போது 2800 கனஅடியாக, குறிப்பாக ஒகேனக்கல் பொறுத்தவரை காலை நிலவரப்படி 5000 கனஅடியாக நீர்வரத்து அதிகரித்திருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. ஆனால் தற்போது இங்கே பொறுத்தவரை 2875 கனஅடியாக தொடர்ந்து நீர்வரத்தானது தற்போது இந்த பகுதிக்கு நீர் வரத்து தொடர்ந்து இருக்கிறது. தற்போது அதன் முழு கொள்ளளவை, அதாவது மேட்டூர் அணைக்கானது நடப்பாண்டில் மட்டுமே 3 முறை இந்த மேட்டூர் அணை அதன் முழு கொள்ளளவை 120 வரை எட்டியிருக்கிறது. இதன் காரணமாக ஏற்கனவே இந்த கிழக்கு மேற்கு கால்வாய் வழியாக 500 மற்றும் 300 கனஅடி 200 கனஅடியாக 700 கனஅடி தண்ணீரானது இந்த விவசாய பாசனத்திற்கு அந்த ஈரோடு சுற்றுப்பட்ட விவசாயிகளுக்கு வெளியேற்றப்பட்டு வருகிறது. தற்போது பொறுத்தவரை அதே போன்று குடிநீருக்கும் பயன்படுத்தப்பட்ட சூழலில் தற்போது மேட்டூர் அணை அதன் முழு கொள்ளளவை 120 அடி தற்போது 3வது முறையாக எட்டியுள்ளது. நேரலில் இணைந்து தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சிலம்பரசன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.